சுபஹானல்லாஹ். என் ஞாபகம் சரி என்றால் 1986 எடிஷனே மாத்தினார் டாக்டர். உலகத்தில் பல்கலைக்கழகத்துக்குரிய பாட புத்தகமாக திகழ்ந்த டெவலப்பிங் ஹியூமன்ல இஸ்லாமிக் எடிஷன் வெளியாகுது. இஸ்லாமிக் எடிஷன் என்று கொண்டு வர்றார். உலகமே திகைத்து பார்க்குது. ஹியூமன் எம்பிரியாலஜி கருவியல் சம்பந்தமாக ஒரு அற்புதமான ஆராய்ச்சி வெளியிட்ட கீட்மோரிடம் அரபி குழு கொண்டு போய் கொடுத்த அரபி மாணவ குழு கொண்டு போய் கொடுக்கறாங்க. இதெல்லாம் குர்ஆன் ஆயத்துப்பா, ஒரு ரெண்டு குர்ஆன் ஆயத்து இல்ல, அது தொகுப்பா பேசினால் அதுவே தனி பயானா போயிடும். அவ்வளவு எடுத்து விளங்குச்சா? அல்லாஹ் நுத்ஃபான்றான், அலக்கான்றான், முதுகான்றான், இலாமான்றான், லஹ்மான்றான், ஒவ்வொரு கட்டமா இவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தா இவர் என்ன பண்றாரு தெரியுமா? மைக்ரோஸ்கோப் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது லேப்ல. லேப்புக்குள்ள உட்கார்ந்து இப்ப நான் சொல்றதெல்லாம் கண்ணுக்கு தெரியற மாதிரி சாமான் இல்ல, இந்த பல்ப் சைஸ்ல என்ன பரவாயில்ல. உயிரணு என்ன தெரியுமா? நீங்க எழுதுவீங்களே பேனா, அந்த பேனால ஒரு புள்ளி வச்சுட்டீங்கன்னா அந்த புள்ளிய அதாவது 1200 பிரிச்சா 1200 துகளா துண்டாக்கினா ஒரு புள்ளிய கண்ணுக்கே தெரியாத ஒரு துகள் வழங்குமே, அதுதான ஆணுடைய உயிரணு சைஸ். இப்ப இதை எப்படி பேசுறது? எறும்பையாவது கொஞ்சம் பார்க்கலாம், அது கண்ணு சின்னது. இந்த உயிரணுக்குள்ள உள்ள மெட்டெல்லாம் பேசலாமா? அதுக்கு எப்படி கண்டுபிடிச்சான்டா? அந்த கண்ணாடியை கண்டுபிடிச்சான். அதை வச்சு பார்த்தா அந்த உயிரணு இப்படி பெருசா வந்துடும். பூனை மாதிரி சைஸ்ல இருந்தா கண்டுபிடிக்கலாமா? பெருசா பார்த்தா ஒவ்வொன்றாம் கண்டுபிடிக்கலாம். இது ஆய்வு கூடத்துல தான் கண்டுபிடிக்கணுமே தவிர வெத்து கண்ணால பார்க்க இயலாது. இவர் போய் ஒவ்வொன்றா பார்க்கிறாரு, இப்படி வச்சு பார்க்கிறாரு, அப்படி வச்சு பார்க்கிறாரு. என்ன ஆச்சரியம்டா, குர்ஆனுக்குள் மனிதன் கருவுல எப்படி இருப்பான் என்பதை ரப்புல் ஆலமீன் சொல்லியிருக்கிறான். ஃபர்ஸ்ட் எப்படி, செகண்ட் எப்படி, தேர்ட் எப்படி. அவன் தானே படைச்சவன், அவனுக்கு கருக்குள்ள நடக்கலாம் தெரியணுமா இல்லையா? படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு அவனுக்கு அத்தனையும் தெரியும். நான் பேசுகிற இந்த நிமிஷம் உலகத்தில் படித்தவர்கள் அதிகமாக நிற்கிறவர்கள். 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒளிவில் படிச்சவங்க கூடயா இப்ப படிச்சவங்க கூட நீங்க சொல்லுவீங்க? இப்பதான் படிச்சவங்க கூட 100 வருஷத்துக்கு முன்னாடி கூடயா இப்ப கூடன்றவங்க. படிச்ச யுகத்தில் சொல்லுகிறேன், இன்றைக்கும் உட்கார்ந்துள்ள பாதி பேருக்கு கருக்குள்ள என்ன நடக்குன்னு தெரியாது. படிச்ச காலத்துல இதுக்குள்ள என்னப்பா நடக்குது அதிசயம், ஏண்டா அதை நம்ம நேரடியா பார்க்கல. அது கண்ணாடி மாதிரி இல்ல, வயிற்றுக்குள்ள நடக்குது, குழந்தை வெளியே வருகிறது, உள்ளுக்குள்ள என்னப்பா நடக்குது ஆச்சரியப்படுறான். அதாவது இந்த மைக் இருக்கு பாருங்க, ஒரு செங்கல்ல பள்ளியை கட்டுறோம், ஃபேனை அதுல கட்டலாமா? பள்ளியில உள்ள செங்கல்லால ஃபேன் சுத்துமா? லைட் வருமா? அடி ஒரே மூலக்கூறுல பல்லு வருவான், ஒரே மூலக்கூறுல தாடி வருவான். ஒரு செல்லு 2ஆ பிரியுதான், 2 4ஆ போகுதான், 4 8ஆ போகுதான், 8 16ஆ போகுதான், 16 32 64 128 256 512 1024. இதை சொல்ல போக்கல இளைஞர்களுக்கு ஒரு கணக்கு வரும். அடடா இது எங்கேயோ கேட்டோமே போன் வாங்க போக்கல, கிராம் கணக்கில் கேட்கிறார் இவரு. இதுதான் கணக்கு. நீங்க ரம் இவ்வளவான்னு கேட்கறீங்களா? 256 512 எத்தனை டிபி எல்லாம் கணக்கு போடுறீங்களே. மனுஷனை வச்சுதான் எல்லாம். கம்ப்யூட்டரை கண்டது ஹியூமன் பிரெயின் ஒன்றை வச்சு பறவையை கண்டம், காகத்தை கண்டம், பறவை இதை படைச்சாண்டாங்களே, விமானம் படைச்சாண்டு. இத மாதிரி எல்லாம் அந்த டெக்னிக் சரியா பிரிக்குது. 2 4ஆ பிரியுது, 4 8 16 32 64. என்னண்டா ஒன்று ஒரு ஐட்டம் தான். இங்கால பல்லா மாறுது, குடலா மாறுது, கிட்னியா மாறுது, ஹார்ட்டா மாறுது. ஹார்ட் வேறையா வந்து பொருந்தல்ல, கிட்னி வேற, மூலக்கூறு ஒண்ணுதான், அதுக்குள்ள அவ்வளவு ஐட்டம் இருக்குது. மிக்ஸ் பண்ணி கண்ணுக்கு தெரியாத துகள்ல இவ்வளவு ஐட்டத்தை வச்சிருந்தா அதை பத்தி எவ்வளவு ஆய்வு பண்ணிருப்பாங்க, எவ்வளவு பேசியிருப்பாங்க, எவ்வளவு படிச்சிருப்பார்கள். நான் சொல்வது உங்களுக்கு புரிகிற விதத்தில், அதுக்காக நான் சொல்றதா நீங்க நினைச்சிடாதீங்க, உங்களுக்கு புரிகிற பாஷையில் நான் சொல்லுகிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ப்ரொஃபசர் கீட்மோர் உலகத்துக்கு வெளியிட்டார். என்ன வெளியிட்டார்? இப்ப நான் அதுல இல்லை என்ன விஞ்ஞானம் என்றெல்லாம் சொல்லுக்கூடிய நேரம் இல்லை. ஆனா அவர் சொன்ன கருத்து சொல்லிடுறேன். அவர் சொல்லிட்டார், அதிசயமா இருக்குது. இது ரொம்ப பெரிய அதிசயம். 1400 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள குர்ஆன்ல எப்ப இந்த அண்மை காலத்தில் வந்தால் இவரு 1900 1800 அப்ப அண்மை காலத்தில் வந்த ஒரு ஆள் இவர் என்ன பண்றாருன்னா இது அவ்வளவுத்தையும் சொல்றார். இவர் பார்க்கிறார், குர்ஆன்ல உள்ளதெல்லாம் பார்த்துட்டு கன்ஃபார்ம் கரெக்ட் தான்,
திருக்குர்ஆன் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி முகமது நபிக்கால் சொல்ல முடியாது என்றார். இவர் சொல்லி முடிச்சிட்டாரா? உலகத்தில் பதட்டம். ஒரு ஆள் மைக்க பிடிச்ச ஒரு கருத்தை சொல்லிட்டு போயிடுவாரு, அதுல பெரிய பதட்டம் வரும். சாதாரண பிரச்சனை இல்லை. உலகத்தில் ஃபேமஸ் ஆன ஒரு ஆள் மைக்க பிடிச்ச ஒரு கருத்து சொல்லிட்டாருண்டா பிரஸ் கான்ஃபரன்ஸுக்கு கொண்டாந்து உட்கார்றாங்க. அந்த வீடியோ காட்சி நீங்க பார்க்கலாம் இன்றைக்கு யூடியூப்ல. வந்து உட்கார்றார்கள், எல்லாம் சூழ்ந்து உட்கார்ந்து என்ன கேட்கிறாங்க? ப்ரொஃபசர் கீத்மோர்ட்ட கேள்வி கேட்கிறாங்க. எப்படி கேட்கிறாங்க? பட்டும் படாத மாதிரி முஸ்லிம்கள் எவ்வளவு தந்தாங்க, எவ்வளவு என்ன மாதிரி? நேரடியா இல்ல, விலைக்கு போயிட்டீங்களா நீங்க? சந்தேகம், சாதாரண சந்தேகம் தானே. சல்லி கொடுத்து வாங்கிட்டாங்க போல. கடிஷன் உண்டாக்கி குர்ஆனை பத்தி பேச அவர் ஒரு பதில் கொடுப்பார். ஒரு முஸ்லிம் கொடுக்காத ஒரு பதிலை அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இன்றைக்கும் பதிவு செய்கிற மாதிரி, அம்புட்டு விஞ்ஞானி கை கட்டி பார்க்கிற மாதிரி எக்கச்சக்கமான கேள்வி, தொடர் கேள்வி கேட்பாங்க. அதுல ஒரு கேள்வியை சொல்றேன். அப்படி கேட்கிறாங்க, இது என்னப்பா நீங்க முகமது நபி சொன்னாரு, இது பெரிய ஆச்சரியம் பண்றீங்க, ஏன் முகமது நபி வந்து வாள் கையில் இருக்கேன் எப்பயுமே? அப்படி கேட்கிறாங்க, கக்குறாங்க விஷயத்தை. எப்படி கேட்கிறாங்க? வாள் கையில் இருக்கும், ஒரே வெட்டிட்டு உள்ளுக்குள்ள நடக்கிறது சொல்ல இயலாத அவருக்கு, இது என்ன பெரிய அதிசயம், கருவுல நடக்கிறது தானே? அப்படியே கேட்கிறாங்க. அவர் ஒரு வார்த்தை சொல்றார், this is divine law, there is no doubt this is divine law. எனக்கு கடுவளவும் சந்தேகம் இல்லை, இது வேத வசனம் தான் என்பார். அது எப்படி இருக்கும்? ப்ரொஃபசர் கீத்மோர் சொன்னாரண்டா, முஸ்லீம் இல்லப்பா, ரோட்ல போற ஆள் இல்ல, போலப்பொருளை மூக்கில் வச்ச ஆள் இல்ல, சந்தேகம் அது வேற இல்ல, படித்த மாமேதை, இந்த துறையில் புகழ் பெற்ற ஒருவர். அவர் வந்து உலகத்துக்கு எழுதின புத்தகம் உலகத்தில் உள்ள வைத்தியர்களுடைய பாட புத்தகமாக போயிருக்கிற நேரத்தில் அவர் சொல்லுகிறார், 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த இந்த வேதம் பழங்காலத்து ஒரு புக் இல்ல, ஏதோ பழங்காலத்து விஷயம் இல்ல, இது நிஜமாவே இறை தூதரிடம் வந்த வேத வரிகள் தான். ப்ரூஃப் எப்படி பண்றாரு? இதுதான். நான் லேப்ல போய் உட்கார்ந்து பார்த்தேன், என் மைக்ரோஸ்கோப்புக்கு அதில் உள்ளது எல்லாமே அப்படிதான் தெரியுது. ஃபர்ஸ்ட் இது, செகண்ட் இது, தேர்ட் இது, ஃபோர்த் இது, எப்படி குர்ஆன்ல இது வரைக்கும் எல்லா வசனத்தையும் அவர் பார்த்துட்டேன். ஒரு சிலது அவருக்கு புரியல, அது பிற்காலத்தை கண்டுபிடிப்பாங்கட்டாரு. இது வரைக்கும் பார்த்தது அக்யூரேட்டா, சரியாவே சரி, ஒரு கருவும் பிள்ளைன்ட்டார். இப்பதான் பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடக்குது, உட்கார்றாங்களா, அந்த ஒருத்தன் கேட்கிறான், நாங்க என்ன பண்ணிருப்போம்? ப்ரொஃபசர் கீத்மோர் வாயாலே எல்லாம் வர வச்சான். என்ன வர வச்சான்? அவர் வாயாலேயே, ப்ரொஃபசர் கீத்மோர் வாயாலேயே வர வச்சுட்டான். என்ன வர வச்சுட்டான்டா, உட்கார்ந்தவருக்கு பதில் கொடுக்க போறாரு. என்ன பதில்? அவன் கேட்கிறான். இப்ப வந்தவன் கேட்கிறான், வாள் கையில இருக்கும், ஒரு வெட்டியாச்சு, வயிற்றுக்குள்ள நடக்கிறதெல்லாம் தெளிவா விளங்கிரும் சொல்லியிருப்பாரு. 2 பதில் கொடுக்கிறார். உள்ளவர்கள் எல்லாம் புருவத்தை உயர்த்துற மாதிரி 2 பதில். என்ன சொல்லுகிறாரு தெரியுமா? முதலாவது பதில் 7 மண்டை ஏத்துக்கோங்கன்றார், எது லேசோ அது ஏத்துக்கோங்கன்றார். எது முதலாவது பதில்? இப்ப 1985, அது 895 நினைக்கிறேன், அவர் சொல்றாரு, அதாவது இப்ப கண்டுபிடிச்சிட்டாரா, இந்த கண்டுபிடிப்புகள் இதெல்லாம் நாங்க இப்ப மைக் லேப்ல உட்கார்ந்து இருக்கிறோமே, டச்சு தான் இதை கண்டுபிடிக்கிறோம். இந்த மைக்ரோஸ்கோப்பை கண்டுபிடிக்கிறது டச் யுகத்தில், அதுக்கெல்லாம் அவ்வளோ வயசு இல்லை, 1000 வருஷமாலாம் அதை கண்டுபிடிச்சிருக்கல. ஸோ 1400 ஆண்டுகள் இந்த ஒரு சின்னதை பெருசாக்கி பார்க்குற இந்த கண்ணாடியை கண்டுபிடிச்சது அண்மையில். அவர் அதுக்கு பயன்படுத்துகிற வாசகம் நேற்று, அதுக்கு என்ன நேற்று கண்டுபிடிக்கல, எப்பயோ துளைவுல உள்ளதை ஒப்பிடுற நேரம் நேற்று கண்டுபிடிச்சுன்றாரு. இந்த நேற்று கண்டுபிடிச்ச ஒரு ஐட்டத்தை முகமது நபி கண்டுபிடிச்சிட்டாரு. அவர் சொல்றாரு, யாரு பதில் கொடுக்கறான்னு பாருங்க. சுப்ஹானல்லாஹ், அற்புதம் நிறைந்த இறை வேதம். இந்த வேதத்தை முஸ்லிம்கள் நாம் வைத்து இதுல உள்ள உபதேசத்தை பெறாமல் போனால் என்ன தண்டனை இருக்குன்னு அந்த வேதமே சொல்லுது. அதை எப்படி இறைவன் நிரூபிக்கிறான் தெரியுமா? ப்ரொஃபசர் கீத்மோர் அதை சொல்ற நேரத்தில் முகமது நபி கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்ச மைக்ரோஸ்கோப்பை ராத்திரி வீட்டுக்குள்ள இருந்து ஒவ்வொன்றை ஆய்வு பண்றாரு. ஆய்வு பண்ணி அம்புட்டையும் கவனமா பார்க்கிறாரு. பார்த்துட்டு வெளியே வந்து சொல்றாரு, மக்களே, இறைவன் எனக்கு சொன்னான்,
என்ன சொன்னான்? இன்னா ஹலக்னாக்கும் மின் நுத்ஃபத்தின் அம்சாஜ், உங்களை நாம் கலப்படம் செய்யப்பட்ட விந்திலிருந்து படைச்சோம். ஃபர்ஸ்ட் நுத்ஃபால படைச்சோம், அப்புறம் அலக்காவா மாத்தினோம், அப்புறம் முழுகாவா மாத்தினோம், அப்புறம் இலாமாவா மாத்தினோம், அப்புறம் லஹ்மாவா மாத்தினோம். என்னன்னு கேட்காதீங்க, அதுக்கு விளக்கம் தர பிடிச்சிருந்தா ஒரு மணி தேலம் போயிடும். அதனால நான் இப்படி சொல்லி முடிச்சிட்டு போறேன். என்ன சாப்டர் என்றா, இது ஒவ்வொரு ஸ்டெப்பா குர்ஆன் சொல்லுது. மனிதனை இப்படி படைச்சதை சொல்ல முடியும் படைச்சவனுக்கு மட்டும்தான், படைச்சவனுக்கு மட்டும்தான் சொல்ல முடியும். அது வேற யாருக்கும் சொல்லல, அவன் தான் உரிமையாளன். அதனால அவன் சொல்றதை எல்லாம் இவர் சொல்லிட்டு, இதெல்லாம் புடிக்கச்சிதமா சொல்றதா இருந்தா, இவ்வளவு காலம் உலகம் இந்த கோணத்தில் பார்த்துச்சு, நான் இந்த கோணத்தில் பார்த்தேன். பார்க்கிற நேரம் சொன்ன மாதிரியே ஓப்பா ஒரு அட்டை வடிவத்தில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சு, ரத்த கட்டி மாதிரி இருக்குது. அப்புறம் மேல என்ன, ஒரு 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 சிங்கத்தை சப்பினா அந்த பல்லச்சு இருந்தா எப்படி வருமோ அந்த மாதிரி ஸ்டேஜ் இருக்குதுப்பா, சொன்ன மாதிரி இருக்குதுப்பா. அலக்காக்கு புறம் முழுகா, அப்புறம் இப்படிதான் எல்லாம் கரெக்டா வருவது. ஸ்டேஜ் எல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டவர் சொன்னார், ஏன் படிப்புக்கு, நான் படிச்ச படிப்புக்கு 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த இந்த ஐட்டம் இல்லாம சொல்லல, வெற்று கண்ணால சொல்ல இயலாது, இதை கண்டுபிடிச்சதான் சொல்லலாம். ஸோ இது அவர் கண்டுபிடிச்சு ராத்திரி இருந்து உங்கள்கிட்ட மக்கள் மகத்திட்ட நான் கண்டுபிடிக்கலப்பா, எனக்கு இறைவன் சொன்னான் என்று சொல்றார். இப்படி சொல்லியிருக்கணும். அதுக்கு பிறகு அவரே அந்த கருவிகள்லாம் உடைச்சு போட்டு நான் ஒன்றும் கண்டுபிடிக்கலப்பா என்று மக்கள் மன்றத்தில் வைத்து இதை சொல்லணும். அவர்கிட்ட கேட்கிறாரு, இது ஃபர்ஸ்ட் ஆன்சர். கேட்டவன்ட்ட இது ஃபர்ஸ்ட், இது பிரஸ் கான்ஃபரன்ஸ், மீடியாவில் அவுட் ஆகிற கான்ஃபரன்ஸ். ரெண்டாவது சொல்கிறார், இது உனக்கு நம்ப லேசா இருக்குதா? ரெண்டாவது என்ன தெரியுமா? அவர் இறை தூதர். இதுக்கு முன்னாடி இறை தூதர்கள் வந்தாங்க, மோசே வந்தார், இயேசு வந்தார், இப்படி வந்தாங்களா? இதே மாதிரி இவரும் ஒரு இறை தூதர். அவரோடு இறைவன் தொடர்பு கொண்டான், இறைவன் தகவல்களை அனுப்பினான். அவருக்கு எழுத தெரியாது, படிக்க, உங்க ஊர்ல ஒரு ஆள் எழுத தெரியாது படிக்க தெரியாதுன்னா அது உங்க ஊர் மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அது சர்டிபிகேட் வாங்க தேவையில்லை, எழுத தெரியாது சர்டிபிகேட் தாங்கண்டு. ஆனால் ஸ்கூல் போகலப்பா, அவருக்கு தெரியாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அது பொய் சொல்ல இயலாது. மக்கத்து வாசிகளுக்கு முழுக்க தெரியும், எழுத தெரியாது என்று. எழுத தெரியாத ஒருவர், படிக்க தெரியாத ஒருவர் இந்த அதிசயத்தை, அண்மை காலமா உலகம் சொன்ன இந்த அதிசயத்தை அவர் எப்படி சொல்லுவார்? அப்படி சொன்னால் அவர் இறை தூதராக இருக்கிறார். இறை தூதர்களை தவிர 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி பழங்காலத்து மனிதனுக்கு இதை சொல்லவே முடியாது என்றார். உனக்கு எது லேசோ அதை ஏற்றுக்கொண்டார். எனக்கு எது லேசு தெரியுமா? This is divine law, there is no doubt என்றார். இது இறை வசனம் தான், எனக்கு சந்தேகமே இல்லை என்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்ம கையில உள்ள பொக்கிஷம் நீங்கள் நினைத்து விடக் கூடாது. வெறுமனே நாம் கலாமுல்லான்னு சும்மா வைக்கல. உலகத்தில் ஆக பெரும் பெரிய பெரிய அறிஞர்கள் என்று சொல்றவெல்லாம் 4 வரியை பார்த்து கதிகலங்கினார்கள். 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாடசாலைகள் இல்லாத பாலைவனத்திலே, எழுத படிக்க தெரியாத டெக்னாலஜி இல்லாத யுகத்திலே ஒரு மனிதனால் இதை சொல்ல முடியாது, இறைவேதம் தான் என்று சொன்னால் அவர் ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டாரு. அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள ஹிதாயத்து கொடுக்கணுமே அல்லாஹ்.